ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பிடிஎஸ் ஸ்டேஷ்னரி செட் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மினி நோட் புக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு A4 ஷீட் எடுத்துகிட்டு அது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். திரும்ப இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் இந்த சைடில் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து ரவுண்ட் சைஸில் நம்ம ஏதாவது பேங்கிலோ இல்லைன்னா இங்கே காம்பஸ் யூஸ் பண்ணி கூட ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஒன்று ட்ரா பண்ணிக்க போகிறோம். இப்போ கரெக்டாக இந்த ரவுண்டுக்கு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பேஜஸ் வேணுமோ நீங்கள் அவ்வளோ பேஜஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஜஸ் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, இதில் வந்து இந்த பேப்பரை இந்த மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அப்ளை பண்ணும்போது எல்லா பேஜஸ்லையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு பக்கமும். இப்போ திரும்ப அந்த குட்டி பீஸ் ஆஃப் பேப்பர் வச்சோம் இல்லையா, அது அதே மாதிரியே ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ இந்த பேஜஸ் எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பர்பிள் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இதுலேயும் நம்ம வந்து 2 ரவுண்ட் சைஸ் பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதோடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் க்ளூ அப்ளை பண்ணி ஒரு பேப்பர் ஒட்டிடலாம். இப்போது இதை வந்து எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் வந்து பிடிஎஸ் லோகோ கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ரெக்டாங்கிள் சைஸில் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு இதில் 2 பக்கமும் இப்படி ஒரு குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு வந்து பிடிஎஸ் லோகோ வந்து கிடச்சிடும். இதை விட ஈஸியாக கட் பண்ணோன்னா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் ஐடியாவில் காமிக்கிறேன் எப்படி கட் பண்ணுறதுன்னு. இப்போது இதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி இதுக்கு மேலே ஒட்டிடலாம். நெக்ஸ்ட்டு சின்ன சைஸில் நம்ம ஒரு பிடிஎஸ் லோகோ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்படி இப்போது இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடலாம். அவ்வளோதான், பிடிஎஸ் மினி நோட் புக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பென்சில் கேஸ் பண்ண போகிறோம். இதுக்காக ஒரு ஃபுல் A4 சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து 3 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 10ல் ஒரு மார்க்கிங், அப்புறம் 20ல் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ண இடத்துல இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதே மாதிரி இந்த சைட் மார்க் பண்ணோம் இல்லையா, அதையும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி 3 ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம இப்போது இதை பிரித்தாச்சு. இப்போது இந்த சைட்லேருந்து க்ராஸாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த சைட்லேருந்து க்ராஸாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ க்ளூ இல்லைனா ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணி இந்த சைடில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பாட்டம் சைட்லேயும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைட்லேருந்து அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒட்ட போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருந்தும் ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒயிட் பேப்பரை 2ஆக ஃபோல்ட் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ திக்னஸ்க்காக தான் இந்த மாதிரி ஒட்டுறோம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி ஒரு சைடில் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு திரும்ப ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். இப்போது இதோடைய ஒரு சைடில் ஒரு 1 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோல்ட் பண்ண லைன்லேருந்து இந்த மாதிரி க்ராஸாக ஒரு லைன் போட்டுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த லைன் போட்டதை அப்படியே இப்போ கட் பண்ணிடலாம். இப்போது அந்த மேலே இருக்க அந்த 1 சென்டிமீட்டர் பார்ட்டில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறோம். இதை அப்படியே இப்போது இது கூட இப்படி ஜாயின் பண்ணி ஒட்டிடலாம். இதை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் ஒரு Black கலர் பேப்பர் எடுத்துக்க ரெக்டாங்கிள் சைஸில் இது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த பக்கம் இருந்து இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைட்லேருந்து க்ராஸாக கட் பண்ணிக்கணும். அப்போ நம்மளுக்கு ஓப்பன் பண்ணால் பிடிஎஸ் லோகோ கிடச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணதை விட இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போது இதுலேயும் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம இதுக்கு மேலே ஒட்டிடலாம். நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் பேப்பரில் சின்ன லோகோ கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி இதையும் ரெண்டாக கட் பண்ணி இந்த சைடில் ஒன்று இந்த சைடில் ஒன்று பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நான் பிடிஎஸ்ன்னு எழுதிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய பிடிஎஸ் பென்சில் கேஸும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பிடிஎஸ் கீ செயின் பண்ண போகிறோம். இதுக்காக ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் பேப்பரை ரவுண்ட் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது 2 லோகோ கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 லோகோவையும் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இதையும் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறோம். ஸோ ஒரு சைடில் இந்த மாதிரி பிடிஎஸ் லோகோ மாதிரி ஒட்டிக்கிறேன். இன்னொரு சைடில் இதோடைய அப்படியே ஆப்போசிட் சைடில் திருப்பி நம்ம ஒட்டணும்னா அது வந்து ஆர்மி லோகோ. இப்போது இந்த சைடு வந்து நம்ம ஆர்மி எழுதிக்கலாம். அப்புறம் இன்னொரு சைடில் வந்து பிடிஎஸ் எழுதிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் டேப் வந்து ஒட்டிக்க போகிறோம். அதே மாதிரி இன்னொரு சைடும். அப்புறம் சுற்றி இருக்க எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். காம்பஸ் இல்லை ஷார்ப்பாக ஏதாவது பென்சில் யூஸ் பண்ணி இதில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம். இதில் இப்போ இந்த கீ செயின் ரிங்கை வந்து இப்படி இன்செர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பிடிஎஸ் கீ செயின் ரெடி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பென்சில் டாப்பர் பண்ண போகிறோம். இதுக்காக Black கலரில் ஒரு லோகோ கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் சின்னதாக பர்பிள் கலரில் கட் பண்ணி அது ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இதே மாதிரியே சேம் சைஸில் இன்னொரு பீஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, ரெண்டும் ஈவனாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பென்சில் எடுத்துகிட்டு அதில் ஒரு Black பேப்பர் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணி அதையும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். பென்சில் ஈவன் பென்க்கு கூட நீங்கள் டாப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 இடத்துல ஒரு சைடில் கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பக்கம் இப்படி 2 வாட்டி கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணோம் இல்லையா, அது இந்த மாதிரி மடித்து அதில் க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறோம். க்ளூ அப்ளை பண்ணி திரும்ப இதை வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போது அந்த ப்ரெஸ் பண்ணதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி ஒரு லோகோ எடுத்து ஒட்டிடலாம். இதை அப்படியே இப்போ திருப்பிட்டு இந்த பேக் சைட் ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறோம். இன்னொரு லோகோவை இது கூட அப்படியே ஜாயின் பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான், பிடிஎஸ் பென்சில் டாப்பரும் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் மாற்றி மாற்றி வேறு பென்சிலையோ வேறு பென்லேயோ கூட ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப ஈஸி, ஒரு புக் மார்க் பண்ண போகிறோம். ஸோ Black கலர் ரெக்டாங்கிள் சைஸ் பேப்பர் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறம் ஒயிட் கலர் பேப்பரில் இந்த மாதிரி லோகோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் சின்ன பேப்பர் எடுத்துருக்கேன். இதில் பிடிஎஸ் எழுதிக்க போகிறேன். அதையும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி இதுக்கு மேலே ஒட்ட போகிறோம்.
ஸோ அவ்வளோதான், பிடிஎஸ் புக் மார்க்கும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த 5 ஈஸியான பிடிஎஸ் ஸ்டேஷ்னரி ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.